சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாய் அப்பா உன்னிடத்தில் இந்த விஷயத்தை மறைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் உனக்கு நடந்தது போல, இன்று உனக்கு நடந்தது போன்ற ஒரு விஷயம் வேறு யாருக்கும் நடந்ததில்லை. அதனால் உன் சாய் அப்பா நான் சொல்ல இந்த விஷயத்தை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகின்றேன். இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது, உன்னை தேடி வரும் விஷயங்கள் என்னவென்றால், அதை என் குழந்தை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், இன்று உனக்கு நடந்ததை பார்த்து, உன் அப்பா நான் ஆச்சரியம் கொண்டேன். இன்று உன் வாழ்க்கை நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அப்பாவை நிச்சயமாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்று தான் சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தையே தேடி வரக்கூடிய பல உண்மைகளும் இருக்கிறதல்லவா? என் குழந்தையே, சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை இந்த சாயப்பா இந்த நல்ல நாளில் நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது நியாயம்தானே? என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இன்று நான் எடுத்துக்கொண்ட முயற்சிதான், உன்னை சுற்றி நடந்த இந்த விஷயத்தையும் நான் என்னவென்று தெரிந்து கொண்டு, உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை இந்த சாயப்பா நான் புரிந்து கொள்ள பார்த்து, இதையெல்லாம் பார்த்த பிறகு இந்த அப்பாவிற்கு சில விஷயங்கள் தோன்றியது. இந்த அப்பா, அதாவது இந்த சாயப்பா சில விஷயங்கள் உனக்கு சொல்கின்றேன். நிச்சயமாக உன் வாழ்க்கை புரிந்து கொண்டாய். அப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கும் பொழுது, அதனை நாம் ஒருபொழுதும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? இந்த நேரம் என்னவெல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக சாயப்பா வந்து நிற்கும் இந்த வேளையில் உன்னோடு துணையிருக்கும் உன் தெய்வங்கள் அத்தனை பேரையும் நான் கண்டு கொண்டேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக வேண்டி சில காரியங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால் அது உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணமும் வந்ததனால்தான் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சாயப்பா கண்டு கொண்டது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடிவு செய்யும் இந்த காலம் இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் எப்பொழுதும் உன் வசமாக போகும் என்பதனை நான் பலமுறை வாக்குறுதிகளால் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதனை இந்த சாயப்பா நானே உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றாலும் சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகத்தான் செய்கிறது. முடிந்த பிறகு நினைக்கிறோம், இதற்காகவா நாம் இத்தனை வருத்தப்பட்டோம் என்று. இதை நாம் நல்லபடியாக எதிர்கொண்டிருக்கலாமே, இதற்கு நாம் இத்தனை கலங்கி இருக்க வேண்டாமே என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் கடைசியில் வருகிறதல்லவா? அதனால் இனிமேலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களையும் உன்னை சுற்றி வரும் இந்த சூழ்நிலைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் சொல்கிறேனோ, உன் சாயப்பா எதையெல்லாம் உன் முன்னால் நிறுத்துகிறேனோ அவை அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி என் குழந்தை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே. நல்லது நடக்கத்தான் வேண்டும் என்பது விதியாகும் பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறும்பொழுது இனி என்ன நடந்தாலும் அதை என் குழந்தை நீ ஒருபொழுதும் விட்டுவிட முடியாது. என்ன நடக்கும் என்பதையெல்லாம் இந்த சாயப்பா சொல்ல சொல்ல உனக்கு தெரிய வேண்டும் என்பதை தாண்டி உனக்கு நடப்பதை எல்லாமோ நீ சரியாக கவனித்தால் போதும். உன்னை ஆட்டி படைக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து விட்டாலே உனக்கு இனி என்ன நடக்கும் என்பதை உன்னால் கவனிக்க முடியும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளையும் உன்னால் புரிய முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் இனி உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து பார்த்து என் குழந்தை நீ வருந்தாதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டும். சாயப்பா இருக்கும் பொழுது உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் உன்னுடைய எண்ணங்கள் என்ன? நீ எதை பற்றி யோசிக்கிறாய்?
எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பது போன்ற உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நான் அறிவேன். இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு என் குழந்தை இருக்கும் இந்த காலத்தில் உனக்கென நடப்பதையெல்லாம் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உணர்ந்து உனக்கு தருகின்ற இந்த நேரம், இனி எதையுமே என் குழந்தை நீ தொலைக்கக்கூடாது. எந்த ஒரு காலத்தையும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலை இனி உனக்காக எதையெல்லாம் தருகிறது என்பதை நீ புரிந்து கொள். இன்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதை என்னவென்று என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று தெரியுமா? இன்று காலை பொழுதிலிருந்து உன்னுடைய மனது எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்தாலும் உன்னால் முடியவில்லை. ஏதோ ஒரு எண்ணம் உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு துரோகம் நம்மோடு இருப்பவர்களாலேயே நமக்கு நடப்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது. நம்மோடு இருப்பவர்களின் போக்கு சரியில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் அதை வெளிப்படுத்த முடியவில்லை. வெளிப்படையாக அதை கேட்க முடியவில்லை. அதற்கு முழுக்க முழுக்க காரணம், கேட்டுவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதுதான். ஏனென்றால் உன் மனதில் அத்தனை குமுறல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நாள் தானே, இன்று நல்ல பொழுது தானே, தெய்வங்களை எல்லாமும் நாம் மனதில் நிற்க வேண்டிய நாள் தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலும் கூட நம்முடைய மனது நிம்மதியாக இல்லை. இந்த நாளிலும் கூட ஏன் நம்முடைய மனது இப்படியெல்லாம் யோசிக்கிறது? நமக்கான நிம்மதி எங்கே என்று என் குழந்தை தேடிக் கொண்டிருக்கின்றாய். நமக்கான வாழ்க்கை, நமக்கான விஷயங்கள் எல்லாமும் எங்கே என்று என் குழந்தை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். நாம் எப்பொழுதுதான் நிம்மதியாக தெய்வத்தை வணங்கச் செல்வோம், எப்பொழுதுதான் நம் குலதெய்வத்தை காணச் சென்று நாம் மன நிம்மதியோடு இருக்கலாம் என்று என் குழந்தை யோசிக்கின்றாய். ஆனால் அப்பொழுது உனக்குள் ஏற்பட்ட குழப்பமும் இப்பொழுது உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற மாற்றமும் வெவ்வேறானது. உன்னுடைய மனது இப்பொழுது சற்று வித்தியாசமாக மாறி இருக்கின்றது. உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்குள் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. உன்னோடு இருந்து உனக்காக வேண்டி நான் பேசிய நேரங்கள், இந்த சாயப்பா உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நடத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இப்பொழுது என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், சரி என்னவாக இருந்தாலும் இது நம் வாழ்க்கை, நாம் வாழத்தான் வேண்டும் என்ற ஒரு பக்குவம் என் குழந்தைகளுக்குள் வரத் தொடங்கிவிட்டது. ஆனால் இன்றைய நாளின் உச்சம், இன்று நீ சந்தித்த விஷயம் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைகளுக்கான தேவைகள், என் குழந்தைக்கான நேரங்கள், என் குழந்தைக்கான வாழ்க்கை என்று ஒவ்வொன்றையும் தெய்வங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு நடத்த முன் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அத்தனை தெய்வங்களினுடைய அருளாலும் இந்த வாழ்க்கையில் இன்று உனக்கு ஒரு நல்ல காரியம் நடத்தி கொடுப்பதற்கான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு குழந்தைக்குமே இது அவ்வளவு சுலபமாக நடக்கின்ற விஷயம் அல்ல. யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதில் இது நடந்து விடுவதும் அல்ல. ஆனால் உனக்கு இந்த விஷயம் இன்று தெய்வத்தினுடைய அருளால் நடத்தப்பட இருக்கிறது என்றால், என் குழந்தையே, இதை கட்டாயமாக நீ உணர வேண்டும். நிச்சயமாக இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் இருக்கும் இந்த சாயப்பா எப்பொழுதும் இது போன்ற விஷயங்கள் கோடியில் ஒரு குழந்தைக்கு நடப்பதைத்தான் பார்த்திருக்கின்றேன். அப்படி அந்த கோடியில் ஒரு குழந்தையாக இன்று நான் உன்னை பார்க்கிறேன். உனக்கான இந்த விஷயம் நடப்பதை நான் கண்கூடாக காண்கிறேன். அதனால் சாயப்பா சொல்ல சொல்ல இன்று உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்ன பெறப் போகிறாய் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் என் குழந்தை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். உன் முன்னால் நின்ற உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சோதனைக்கு ஆளாக்கியது, வேதனைக்கு ஆளாக்கியது என்று இதற்கான காரணங்கள் எல்லாமும் உனக்கே புரிய தொடங்கிவிடும். அத்தனை தெய்வங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதையும் எண்ணி இனிமேலும் நீ கலங்காதே. சரியான புரிதல் கொண்டு சாயப்பா சொன்னது உண்மை என்று, அதாவது இன்று சிவபெருமானும் கந்தனும் ஒன்று கூடி பேசிய வேளையில் பார்வதி தாயானவளுக்கு அங்கு வந்து நின்று உனக்கு நிச்சயமாக இத்தனை நாளும் தெய்வமே கதி என்று இருந்த நீ வேண்டிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் உனக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டுமென்று சொல்லி கொண்டிருந்தார்கள். சாயப்பா இதை கேட்ட பிறகு உன்னிடம் சொல்லாமல் செல்ல முடியுமா? உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி எப்பொழுதுமே உன்னை நன்மைப்படுத்தும். இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே.
காரணம் என்னவென்று நீ யோசிக்கிறாயா? எல்லாம் நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும்தான் அத்தனைக்கும் காரணம். இந்த தெய்வத்தின் மீது நீ கொண்ட உன்னுடைய உண்மையான பக்தி தான். பக்தி மட்டும் இருந்துவிட்டால் போதாது, தெய்வமும் உன்னை தேடி வருவது கிடையாது. பயபக்தியோடு இருக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமே தெய்வம் அவர்கள் நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய பயபக்தி என்று தெய்வத்தை அத்தனை தெய்வங்களையும் உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அதாவது வராகி தேவி, பிரத்யங்கிரா தேவி, விநாயக பெருமான், முருகப்பெருமான், சிறுவப்பெருமான், பார்வதி தேவி, இந்த சாயப்பா என்ற அத்தனை தெய்வங்களையும் உன் முன்னால் என்று உனக்கான ஒரு காரியத்தை செய்ய பணித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய குலதெய்வம்தான் முதன்மையாக அத்தனைக்கும் அடித்தளமாக வந்து நிற்கிறது. அத்தனை தெய்வங்களின் பார்வையும் உன் மீது இருக்கிறது என்பதைத்தான் இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பார்வைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கென்று எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி எதையும் நீ விட்டுவிடக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.